மாநாட்டு தலைவராகிய நான் ஆண்டவன் பேசுகிறேன். இந்த மாநாட்டில் 9 கோரிக்கைகளை அரசு கவனத்துக்கு எடுத்துச் செல்கின்றோம். அதனுடைய முதல் கோரிக்கையாக சென்னை விரிந்து கிடைக்கின்ற சென்னையிலே கிட்டத்தட்ட 3 கோடி முத்திரையர்களினுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையாக சென்னையிலே பேரரசு பெரும்படுகு முத்திரை அவர்களுக்கு சிலை அமைக்க தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாவது தீர்மானமாக தஞ்சையிலே தரணிபுரம் தஞ்சையிலே மணிமண்டபம் அமைப்பதற்கு அரசு முயற்சி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். மூன்றாவது கோரிக்கையாக முத்திரையர்களுக்கு கல்வி கடனை எந்த நிபந்தனையும் இல்லாமல் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான்காவது கோரிக்கையாக முத்திரையர்களுக்கு இதுவரை சுதந்திரம் அடைந்து இன்று நாள் வரை எந்த ஒரு உயர் பதவியும் கொடுக்கப்படவில்லை. அதை தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு உயர் பதவிகளான சட்ட நீதிபதியாக இருக்கட்டும், துணைவேந்தர்களாக இருக்கட்டும், தேர்வுக்குழு ஆணைய தலைவராக இருக்கட்டும், IAS IPS போன்ற படிப்புகளில் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை அளித்து முக்கியத்துவம் அளிக்க வேண்டுகிறேன். ஐந்தாவது கோரிக்கையாக முத்திரையர்களுக்கு உள்ஒதுக்கீடு 20% வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பேர் சொல்லி சார், பேர் பொறுப்பு சொல்லுங்க.